9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும். தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11, 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு, அவங்க என்ன பேசணும், அவங்களாம் பேசுறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, அதான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா, ஏன்பா கூப்பிட்ட வந்தியா, வரல ஓ. இது ஆண்கள் மொழி, இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்டு அப்புறமா ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் குத்துதே கொடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லை அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். நல்லா எனக்கு தெரிஞ்ச அம்மா 57 வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துடாதீங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்ற கேஸை கேட்டீங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ். 57 வயசுல டிவோர்ஸுங்க. நாங்கெல்லாம் வந்து அப்போ சும்மா பார்வையாளர்கள். இந்த கேஸ் பத்தி சொல்றான், என் ஃப்ரெண்டு சொல்றான், சூப்பர் கேஸுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பலப்பட்டு வெளியில போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்கிறார், ஜட்ஜு கேட்கிறாரு, எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு? இல்லைங்க. சந்தேகம்? எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசுல. 30 வயசுல கல்யாணம். பிள்ளை 31 வயசு. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமாம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசுல பண்ணிட்டோம். இப்போ 1 வயசுல கையில குழந்தை இருக்கு. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறாரா? இருக்கிறாரு. சர்வீஸ் இருக்கு. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேர்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க. என்ன போதும்? போதும். என்னம்மா போதும்? 27 வருஷமா முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் நல்ல மனுஷன். வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துறாரு? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்றாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னிலிருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாருங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால், ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துருவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடும் காலையில். மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல், டீ குடிப்பார். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணும். மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணும், டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடுறோம். போதும்னு இருச்சுங்க அந்த அம்மா. அந்த ஆள் கேட்டாரு, இதுவே ஜாஸ்தின்னாரு. கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிமா சமாளிச்சேன்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை. இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பார்த்துருந்தேன். அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க, அவர் பார்த்துக்கிட்டோங்க, போதுங்க. வீட்டில் போய் சூடா ஏதாவது கேட்டீங்க